டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. படம் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. நல்லா அதுக்கான காதலிக்க நேரமில்லைங்கிறதுக்கு அளவுக்கான ஒரு கண்டென்ட் உள்ள கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருக்கு, சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கு. சூப்பராக இருக்குது. ஜெயம் ரவி ஆக்டிங் தான், அவருக்கு ஒரு கம்பேக்னு தான் சொல்லணும். நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆன் ஸ்க்ரீனில் அவங்க 2 பேர்த்தையும் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். நல்லா பண்ணியிருக்காங்க. ரொமான்டிக்காக தான் இருக்குது. படத்தில் ஃபைட்ஸ் வந்து பெருசாக இல்லை, எல்லாமே பெருசாக இல்லை, ஃபைட்ஸே இல்லை. நல்லா பண்ணியிருக்காங்க. ரொமான்டிக்காக தான் இருக்குது. மெலோ ட்ராமா தான், நல்லா இருக்கு. என்ன எதுவுமே எதிர்பார்த்து வரல. பார்க்க ரொம்ப நாள் கழிச்சு அவர் படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் தான் வந்தேன். பட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. கரெக்டான டைம் தான். எப்போ விடாமுயற்சி வந்து பொங்கல் ரிலீஸ் இல்லைன்னு சொன்னாங்களோ அப்போ நிறைய படம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய படம் ரிலீஸ் பண்ணுறேன்னு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இது கரெக்டான டைம் தான். ஒரு படம் ரிலீஸ் ஆகிறது கரெக்டான டைம். ஒரு சாமிங்கான ஒரு கேரக்டர்ல பார்க்கலாம். ஒரு லவ் ட்ராமா, அந்த கடைசியா இந்த எங்கேயும் காதல் படத்துல பார்த்த மாதிரி ஒரு ரோல் பார்க்கலாம். அது நல்ல ஒரு சாமிங்கான ஒரு கேரக்டர் தான் சொல்லணும். படத்துல சாங் சூப்பரா இருக்கு. ஒரு சில இடத்துல சாங் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து அங்கங்க கொஞ்சம் மாத்திக்கலாம்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. பட் நல்லா இருக்கு சாங் பிளேஸ்மெண்ட். படம் ஒரு அப்ரூவ் ஆவரேஜ் ஃபிலிக் ப்ரோ. மேக்கிங் நல்லா இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. படத்தோட ஒரு ஃப்ரேமும் பார்க்கறதுக்கு ரொம்ப கிராண்டாக ரிச்சாக சூப்பராக தெரிஞ்சுது. ஆனால் ரைட்டிங் வைஸ் படத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஸ்க்ரீன் பிளேல தான் முக்கியமான பிரச்சனை. கொஞ்சம் லேக் இருந்துச்சு, கொஞ்சம் ட்ராக் இருந்துச்சு, தேவையில்லாத சீன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. கேரக்டர் ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணது கொஞ்சம் இன்ஆர்கானிக்காக இருந்துச்சு. அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. ஸோ ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறதுனால தான் படத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணி தான் நல்ல படம் சொல்லியிருக்கலாம். இப்போதைக்கு ஒரு அபவ் ஆவரேஜ் ஃபிலிக். அவர் ரோலும் நல்லா தான் இருந்தது. எல்லாரோட லோன் ஒரு மேம்போக்கான ரைட்டிங் தான் இருக்கும். பட் எல்லாருமே கொடுத்த வேலையை நல்லா பண்ணியிருந்தாங்க. பெருசாக ஜெயம் ரவி கேரக்டரில் நோட்டபுளான ரோல் அப்படி சொல்லிக்கிறதுல எதுவுமே இல்லை. ஒரு நேச்சுரலான ஒரு நார்மலான ரோல் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான். புரியல. அவருக்கு அவரே தான் சொல்லிப்பாரு. ஒரு சைடு பார்த்தா ரொம்ப ரொமான்டிக் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. ரொமான்டிக் படம் அவர் ஓரளவுக்கு நல்லா அவருக்கு செட் ஆகும். இந்த படத்துல யூஸ்வலா இருக்கிற ரொமான்ஸ் இருக்காது. இதுல வேற மாதிரியான ஒரு ரொமான்ஸ் இருக்கும். அதை அவர் நல்லாவே பண்ணியிருந்தாரு. ரைட்டிங் வைஸ் ரொம்ப மேம்போக்கான எழுத்தாக இருக்கும். ரொம்ப ஆழமான உணர்வுகளை, ரொம்ப டீப்பான ஒரு ஃபீலிங்ஸை கன்வே பண்ணுற மாதிரி, எமோஷனை கன்வே பண்ணுற மாதிரியான அளவுக்கு ரைட்டிங்கும் இல்லை. அந்த மாதிரி ஒரு சீனும் இல்லை. ஒரு பெஸ்ட் ஆக்டிங் வெளியே கொண்டு வர அளவுக்கான சீன்லாம் இல்லை. ரொம்ப மேம்போக்கான எழுத்து, மேம்போக்கான ஆக்டிங். அதை ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. ஜெயம் ரவி நல்லா பண்ணியிருந்தாரு. ரவி மோகன் என்ன ப்ரோ காமெடி, யோகி பாபு காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. சாங்ஸ் வந்து இழுக்குதடி பாட்டு இந்த படத்தோட ஹைலைட். அந்த பாட்டு வர இடம், அது பிளேஸ் ஆன விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆடியன்ஸ் ரொம்ப பம்ப்அப் ஆயிட்டாங்க அந்த பாட்டு வரப்போ. அந்த பாட்டு இந்த படத்தோட ஹைலைட் தான். சூப்பராக இருந்துச்சு அந்த பாட்டு. நான் எதுவும் எதிர்பார்த்து வரல. ஓவராலா ஒரு 4-5 நல்ல முற்போக்கு சிந்தனைகள் சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் பேசுறதுக்காக இது ஒரு லெவல் ஓகே, ஒரு தடவை பார்க்க வேண்டிய படமா இருந்துச்சு. அவ்வளவுதான். ஒரே வெட்டு குத்து கொலைன்னு போயிட்டு இருக்க தமிழ் சினிமாவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் ஒரு ஃபீல் குட் மூவி, அதுவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் சமூகத்தில் இன்னைக்கு பேசவே கூச்சப்படுற சில விஷயங்கள், ஸ்பெர்ம் டொனேஷன், கே மேரேஜ், டெஸ்ட் டியூப் பேபி, இதெல்லாம் வந்து போல்டாக பேசியிருக்காங்க. அதை காட்சிப்படுத்துறதுக்காகவே இயக்குனரை பாராட்டணும். ரவி மோகன், நித்யா மேனன் 2 பேருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கெமிஸ்ட்ரியும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் பிஜிஎம்மும் நல்லா இருந்துச்சு, சாங்ஸும் நல்லா இருந்துச்சு. யோகி பாபு ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hour வராரு, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்லாம் வராரு. அவர் வர போர்ஷன் நல்லா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. சந்தோஷ் சுப்ரமணியமுக்கு அப்புறம் அந்த சாஃப்டான ரவிமோகனை மிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அதில் இது வந்து இந்த சைட் ஆஃப் ரவிமோகனோட கம்பேக்குன்னு கூட சொல்லலாம். சந்தோஷ் சுப்ரமணியம்ல அவர்கிட்ட என்ன மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸோ அதை எதிர்பார்த்து வரலாம். அவரோட நித்யா மேனன் ஒரு படி மேலேயே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க தான் ஹீரோன்னு சொல்லலாம் படத்தில். அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். செகண்ட் ஹாஃப்ல காமெடியே கிடையாது, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் தான், ஃபர்ஸ்ட் 1/2 hour மட்டும் தான். ஆனால் வர யோகி பாபு வர போர்ஷன் எல்லாத்துலேயுமே காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. கரெக்டான டைம் தான். இப்போ லீவ்ல வந்து மக்கள் நிறைய பேர் வந்து பார்க்கறதுக்கான சரியான டைம்ல தான் ரிலீஸ் ஆயிருக்கு.